But LTT prevented that issuing the people. Getting that food, LTT prevented. They have taken that. Yeah, we received 3 bosa, corn soya, and other side we received 3 bosa, corn soya, milk powder, and everything we distribute the childrens. No. No. She is not in Colombo. She is in the Setigula. He's Vavonia town. Yeah. Not in the camp. Are any of your families in the camps, or are they all out of the camps? No, they out of the camps. They outside, mean in Vavonia town. It's a rented house. You did a very good job. You have to say that. All said and done. You did a wonderful job. Thank you. So many people. So Thank we you. have to give that and say, except for the information, for the box, all of us, like you were saying, Sir, did any of you meet the entity Supremo Prabhakaran during that period? No. No. He had a separate medical unit? Yes. They have. He had separate medical. Yes. None of you were connected to the leaders? No. Any other questions or any the new faces? That's it. Okay, so before we invite to the Tamil diaspora, if they have any. Yes, sir. Yes. Just in English, please. This is Sri Lanka. This is Sri Lanka. Okay, yeah, let us have it in. If you are comfortable with English, you can always, but otherwise, well, Sinhala, if you are comfortable with Sinhala, it's always helpful. Okay, start. பெரும்பான்மையான தமிழ் மக்கள் தனிநாட்டை விரும்பவில்லை. எங்களுக்கு வடிவாக தெரியும், அந்த மக்களோட நாங்கள் பழகின வடியால் எங்களுக்கு வடிவாக தெரியும். ஆனால் அந்த மக்களின் மனநிலை எவ்வாறு இருந்த என்றால், கொஞ்சம் அதிகம் கேட்டால் குறைவாக கிடைக்கலாம், அதாவது சமஷ்டியா அல்லது மாகாண சபை அதிகாரங்களோட கிடைக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் விடுதலை புலிகள் இந்த யுத்தத்தை தேவையற்ற விதத்தில் நடத்தி அதிக அளவு, அதாவது எங்களுடைய மக்களால் விடுதலை போராளிகளாக அல்லது விடுதலையை பெற்றுத் தருபவர்களாக பார்க்கப்பட்ட விடுதலை புலிகள் எங்களுடைய மக்களுக்கு எதிராகவே தங்களது துப்பாக்கியை திருப்பியதை நாங்கள் நேரில் கண்டினாங்கள். கட்டாய ஆட்சேர்ப்பு, அதாவது 2006ஆம் ஆண்டுக்கு பின்னர் இளைஞர்களை கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்து, அதுவும் 2009க்கு பின்னர் மிக குறைந்த வயதினரை கூட 14-15 வயதினரை கூட கட்டாய ஆட்சேர்ப்பில் இணைத்து ஒரு பிரயோசனமற்ற யுத்தத்தை அவர்கள் நடத்தியதின் சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம். நான் ஏராளமான 14-15 வயது சிறுவர்களுக்கு சத்திர சிகிச்சை செய்திருக்கிறேன். அதாவது விடுதலை புலிகளால் கட்டாயமாக இணைக்கப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்பட்டு அதனால் காயப்பட்ட அந்த சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் வைத்தியம் செய்த பொழுது நான் அடைந்த மனவேதனை, அதாவது இவர்களை நீண்ட காலமாக நம்பி இவர்களோடு நான் செயல்பட்டதற்காக நான் அந்த கணத்தில் மிகவும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டேன். இது ஒரு பிரயோசனமற்ற ஒரு யுத்தத்தை நடத்தி எங்களுடைய மக்களை அந்த பாதுகாப்பு வலயத்திலிருந்து இராணுவ பிரதேசத்திற்கு செல்லாமல் தடுத்து, அதாவது விடுதலை புலிகளின் தந்திரோபாயமானது கூடுதலாக மக்கள் பாதிக்கப்பட வேண்டும், அதனை தாங்கள் பிரச்சாரப்படுத்தி அதனூடாக வெளிநாடுகளின் தலையீட்டை இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வந்து தங்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் முயன்றார்கள். இவ்வாறு பல தேவையற்ற செயல்களை செய்து எங்களுடைய மக்களின் அழிவுக்கு காரணமாக அவர்கள் இருந்ததை நாங்கள் கண்கூடாக கண்டோம். ஆகவே
இனி விடுதலை புலிகளின் தலைமைப்பீடம் அழிந்து விட்டது. எங்களுடைய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். எங்களுடைய பிரதேசங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறது, போரினால் சிதைந்து மிகவும் பின்தங்கி இருக்கின்றது. அது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஆகவே இலங்கை அரசாங்கம் அதனை உண்மையாக செய்ய முயற்சிக்கின்றது. இலங்கை அரசாங்கத்துடனும் இலங்கை மக்களுடனும் எங்களுடைய வெளிநாட்டு வாழ் மக்கள் வந்து இணைந்து பணிபுரிந்து எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று வெளிநாட்டு தமிழ் மக்களை கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக 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 அண்மையில் கூட நான் பத்திரிகையில் வாசித்தேன், ஜனாதிபதி சர்வகட்சி மாநாட்டை கூட்டியிருக்கின்றார். அனைத்து கட்சிகளும் அதில் பங்கு பெற்றி இருக்கின்றன. ஆகவே ஒரு நல்ல எதிர்காலம் எங்களுடைய மக்களுக்கு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. Few words for Tamil diaspora. I worked with the LTT, but LTT done several blunders to the Tamil people, and we thought earlier they were liberators of our Tamil people, but after January, earlier that also, in after 2006, they did forcible recruitment or conscription, and they used that cadres to the war. And even after 2009, they went for 2, 3, 4 family members in each family, and even younger people, 14, 15 years old girls and boys, they used for the war. And I treated several of them when they got injuries, 14, 15 years girls and boys. In January and February, I treated them. So very heartbreaking incident. And when I saw the civilians who injured by the LTT firing while they trying to cross the government controlled area, so it's very, very sad things. So this LTT fought a useless war on behalf of Tamils. They kept the people as a human shield. Their strategy was they try to keep the people, and if they get injuries and if there is any damage to the people, exaggerate that and bring the international interference to safeguard them. So it's a useless strategy, and I am and other doctors also witness of the suffering of the people, and people suffering by the LTT strategy and by LTT activities. It's a useless war fought by LTT, and if they were genuine, they should have fought the fight in the no-man areas. They should not have brought the war to the civilian or safety zone. The LTT leaders came there, and they started to hide amongst the people. So my personal feeling is they were the cause for the Tamil civilians' damage. So now LTT leadership decimated, and people were liberated, and we hope, and there is strong indications the government will give rights to the Tamil people, and our areas were well behind of development. So government will develop our areas, and that area should be developed, and Tamil diaspora people should help that effort, and they should come and they should help our people to get better life. And regarding myself, I worked with LTT, so I am happy to be here, and I cooperated with my investigation. I wanted to get clearance, so in order that after that I can integrate with the mainstream. So I already told to the superiors I want to get an appointment in the health ministry, so I want to work with the government, and
I want to serve my